இப்போ நம்ம வந்து மிளகு சாதம் செய்ய போகிறோம். தேவையான பொருள் வந்து மிளகு, சீரகம், பூண்டு, முந்திரி, வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி பொடியாக வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி, மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 4 கிள்ளி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணுன்னே இந்த மிளகு, சீரகம், பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இடித்து வச்சு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து லைட்டாக இது பண்ணி சால்ட்டு தூவி நல்லா வந்து கலந்து விடணும். அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு. அப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து கலக்கி விடணும். வெங்காயம் வந்து லைட்டாக கொஞ்சம் வதங்கணும், இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலக்கி அடி பிடிக்காமல் சிறுவில் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. ரொம்ப ஈஸியானதுங்க, டேஸ்டானது. காலையில் பசங்களுக்கு கேரியர் கட்டலாம், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கட்டலாம். மிளகு சாதம் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சம் வெறையாக வடித்து எடுத்து வச்சு சாப்பாடு அதில் போட்டு நல்லா கலக்கி கொத்தமல்லியை நல்லா ஸ்பைஸாக கட் பண்ணி வச்சுக்கின்னு நல்லா கலக்கி விட்டுறணும். அப்போ தான் வந்து சால்ட்டெல்லாம் இதுவாகும். கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு பாருங்கள், பொடியை அரிஞ்சு நல்லா தூவி விட்டுட்டா சூப்பரான சுவையான மிளகு சாதம் ரெடி. நீங்களும் லஞ்சு இது பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சூப்பரான சுவையாக இருக்கும். நான் ஒரு வாரமாக ஒரு வீடியோ போடவே முடியாமல் போயிடுச்சு. நான் ஒரு தேவையில்லாமல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணதுனால எனக்கு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு யூடியூப்பில். அதனால் எனக்கு போட முடியல ஒரு வாரமாக வீடியோவே. நேற்று தான் நான் சென்ட் பண்ணேன், நேற்று தான் வீடியோ போட்டேன், இன்றைக்கி போட்டிருக்கேன். முருகருக்கு பிடிச்ச பிரசாதம் ஒன்று செஞ்சேன் செம்மையாக. அது போடணும்னு நினச்சேன், அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் அதை வந்து போடுறேன். சூப்பராக இருக்கும், திருப்பாகம் ஆனால் வந்து பிரசாதம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு முட்டை வந்து வச்சு இந்த மாதிரி தவாவில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி சால்ட்டு போட்டு மிளகுத்தூள் போட்டு மிளகாத்தூள் வதக்கிட்டு இந்த மாதிரி முட்டையை அரிஞ்சு அது மேலே சும்மா அப்படி கொஞ்சம் நேரம் சூடு ஏற்றி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து ஒயிட் ரைஸுக்கு வந்து கொத்தவரங்காய் கூட்டு. கொத்தவரங்காய் வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. அதனால் கொத்தவரங்காய் கூட்டு மதியம் லஞ்சுக்கு. அப்புறம் வந்து ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் ரசம். இது தாங்க இன்றைக்கி டின்னர், மதியானத்துக்கு லஞ்சு. நீங்கள் இது அப்படியே நைட்டு டின்னரோடு இது பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்ஜாய். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பா